Assalamualaikum, good evening, வணக்கம். Good evening, sir. Good evening. ஸ்டார்ட் பண்ணுவோமா? மரியாதைக்கு தெரியல. ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிக்கொள்ளட்டும் என்ன? நாங்க கடந்த கிளாஸ்ல பிள்ளைகள் வந்து கல்வியினுடைய புதிய பரிமாணங்கள் சம்பந்தமாக பார்த்தோம். எஸ், இந்த கடைசியாக உட்படுத்தல் கல்வி சம்பந்தமாக பார்த்தோம் இல்லையா? உட்படுத்தல் கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதாவது சகல பிள்ளைகளினதும் பல்வகைமைக்கு மதிப்பளித்து பிள்ளைகளை எந்த விதமான வேறுபாடுகளுக்கும் உட்படுத்தாது அனைவருக்கும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை வகுப்பறையில வழங்கக்கூடிய வகையில வழங்கப்படுகின்ற கல்விதான் உட்படுத்தல் கல்வி. இன்னும் தெளிவா சொல்ல போற பிள்ளைகள், ஒரு வகுப்புல வந்து நாங்க சொல்லுங்க கெட்டிக்கார மாணவர்கள் சொல்லப்படும் மீத்திரன் கூடின மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. சாதாரணமான மாணவர்கள் ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. மெல்ல கற்கின்ற மாணவர்கள் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அங்க விதமான அல்லது உடல் சார்ந்த இடைஞ்சல்கள் கொண்ட பிள்ளைகள் 1-2 பேர் இருப்பாங்க. இவங்களை நாங்க வேறுபடுத்தாம இருக்கு எல்லா மாணவர்களும் நாங்க பல்வகை பேர் சொல்லுவோம். கெட்டிக்காரனா இருக்கிறது, சாதாரணமா இருக்கிறது, மெல்ல கற்பனா இருக்கிறது, விசேட தேவையுடைய இருக்கிறது. இந்த பல்வகையை கருத்துல கொள்ளாது எல்லா மாணவர்களும் கற்கக்கூடிய வகையில, கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில எங்களோட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி வழங்கப்படுகின்ற கல்விக்கு பேர் தான் உட்படுத்தல் கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எல்லோரையும் அந்த கல்வி செயல்முறைக்குள்ள உள்ளாக்குறது, உட்படுத்துறது. ரைட், இதுதான் உட்படுத்தல் கல்வின்னு சொல்லுவோம். அப்ப வீட்டில் கூடிய மாணவர்கள், சாதாரண மாணவர்கள், மெல்ல கற்கின்ற மாணவர்கள், உடல் சார்ந்த இடைஞ்சல்கள், நடமாட முடியாத பிள்ளைகள், எல்லோரை சேர்த்து ஒரே வகுப்பறையில எல்லோருக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில வழங்கப்படுகின்ற கல்விதான் உட்படுத்தல் கல்வி.
கிளியரா? இத கேள்வி இருக்காதுல. நெக்ஸ்ட் அடுத்த பரிமாணம் தான் விசேட கல்வி, ஸ்பெஷல் எஜுகேஷன். இது என்னன்னு சொன்ன பிள்ளைகள் சாதாரணமான வகுப்பறையில வைத்து கற்பிக்க முடியாத பிள்ளைகளுக்கு, சாதாரணமான வகுப்பறையில் வைத்து கற்பிக்க முடியாத பிள்ளைகளுக்கு விசேட வகுப்பறையில விசேட கற்பித்தல் முறைகளை பயன்படுத்தி வழங்கப்படுகின்ற கல்விதான் விசேட கல்வி, ஸ்பெஷல் எஜுகேஷன். அப்ப நாங்க அந்த உட்படுத்தல் கல்விக்குள்ள நாங்க செல்லுவே பிள்ளை அவங்கள இருக்க மாட்டாங்க. இவங்க விசேட தேவையுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. உதாரணமாக கண் பார்வையற்ற பிள்ளைகள், பார்க்க இயலாத, லைஃப்ல அவங்க கண்ணால பார்க்கவே இயலாத குருடுன்னு நாங்க சொல்லுவோம், பிளைண்ட். ரைட்? அதே மாதிரி ஊமை, டம்ப், ஊமை. ரைட்? அதே மாதிரி ஓட்டிசம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ADHD, அதிபர தொழிற்பாடும் கவனித்தல் குறைபாடும் அதிபர தொழிற்பாடும் ADHD, டவுன் சிம்டம், இப்படி நிறைய வகைகள் இருக்குதுக்குள்ள. இந்த பிள்ளைகளுக்கு விசேட வகுப்பறை வேணும். ஒரு வகுப்பறையில 5 பிள்ளைகள் நிற்பாங்க. தனியாக ஒரு ஆசிரியர் நியமிக்கணும், அதுக்கு பயிற்றப்பட்ட ஆசிரியர். அவர்தான் உங்களுக்கு கற்பிப்பார், விசேடமான முறையில கற்பிப்பார். இந்த கல்விக்கு பேர் தான் விசேட கல்வி. ஏண்டா கல்வி பெறுறது பிள்ளைகள உரிமை. ஆகவே இந்த காரணங்களுக்காக கூட உங்களுக்கு கல்வி வாய்ப்பு மறுத்துவிடக் கூடாது என்பதற்காக அரசாங்கம் இவ்வாறான ஒரு வகுப்பறையை, இவ்வாறான ஒரு கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதுதான் விசேட கல்வி. இது விளங்கிட்டா? ஓகே. அப்ப இங்க மெல்ல கற்கிற மாணவர்கள் மற்றும் விசேட தேவையுடைய மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க உட்படுத்தல் கல்விக்குள்ள இருப்பாங்க. இங்க இருக்கிறார்கள் பேச இயலாத, பார்க்க இயலாத, மூல வளர்ச்சி குறைஞ்ச, ஞாபக சக்தி குறைஞ்ச, அப்படியான பிரச்சனை உள்ள பிள்ளைகள் இருப்பாங்க. 16வது வடிவம் தான் ஸ்டெம் எஜுகேஷன். கேள்விப்பட்டீங்களா? ஸ்டெம் எஜுகேஷன். ஸ்டெம் தற்காலத்துல 21ஆம் நூற்றாண்டுல பேசப்படுகின்ற ஒரு கல்வியுடைய பரிமாணம் தான் ஸ்டெம். தெரியுமா? அதுக்கு தெரியுமா பிள்ளைகள் ஸ்டெம் எஜுகேஷன்? இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ் அதுக்கு டார்கெட் பண்ணி கற்றுக்கொள்ளலாம். எஸ், அதேதான் பகுதிதா. எஸ், அதே விஷயம். அதாவது தற்காலத்துல அதி முக்கியத்துவம் வாய்ந்த கல்வித்துறைகள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றை வலுப்படுத்துகின்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய கல்வி பரிமாணம் தான் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. ஸ்டெம்ல எஸ் இப்ப பகமிதா சொன்ன மாதிரி சயின்ஸ். அப்ப டி என்னவா இருக்கும்? டி டெக்னாலஜி. இன்ஜினியரிங், பொறியியல், இன்ஜினியரிங். எம் மேத்தமேட்டிக்ஸ். இந்த 4 பிரதானமான துறைகளும் தான் அதி முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும். இவைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும். இதுதான் 21ஆம் நூற்றாண்டுடைய சவால்களை வெற்றி கொள்வதற்கு தேவையான துறைகள்.
என்று இனங்காணப்பட்டு அதை வலுப்படுத்துகிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட செயல் திட்டம் தான் இந்த ஸ்டெம் எஜுகேஷன். இதுல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்திருக்காங்க. STEAM சேர்த்திருக்காங்க. ஏ சேர்க்கிறாங்க. தற்போது ஏ சேர்த்திருக்காங்க. ஏ என்ன வரைக்கும் ஆர்ட். எஸ், ஆர்ட், சித்திரம், வரைவு. அதையும் சேர்க்கணும்னு சொல்றாங்க. ஸ்டெம் அந்த ஏஜ் ஸ்டெம்னு சொன்னாலும் 5 துறைகள் வரும், அல்லது 4 துறைகள் வரும். இவைகள் 21ஆம் நூற்றாண்டு சவால்களை வெற்றி கொள்வதற்கு தேவையான துறைகள். இந்த துறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது தனியான ஒரு துறையாக மாற்றியிருக்கிறார். சரியோ? எஸ். அடுத்த கடைசி வடிவம்தான் 13 வருட உத்தரவாத கல்வி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாடசாலைகள்ல இப்போ 2013ஆம் ஆண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு செயற்திட்டம். அதாவது எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில சித்தி அடைய தவறுகின்ற மாணவர்கள் உயர்தரம் கற்பதற்கு தகமை பெறுவது இல்லை. OAL பாஸ் பண்ணாட்டி ஏழு படிக்கிறது. அப்போ 10 வருஷம் 11 வருடம் பாடசாலையில படிச்சுட்டு அவன் OAL ஃபெயில் ஆகி சமூகத்துக்கு அவன் அனுப்பினா அவன் இனிவன் சமூகத்துல போய் ஒரு போதைப் பொருள் விற்பவனாக, ஒரு கொலைகாரனாக, ஒரு கொள்ளைக்காரனாக, ஒரு பிற்போக்கற்காரனாக சமூகத்துல அவன் பிரச்சனைகளை உருவாக்குவான். அவன் 11 வருட கல்விக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. அப்ப அவரை பாடசாலையை விட்டு வெளியில அனுப்பினா பிரச்சனை. அவனுக்கு பிரச்சனை, சமூகத்துக்கு பிரச்சனை. ரைட்? அப்ப அவனை ஸ்கூல்லே தொடர்ந்து வச்சுக்கிறத கொண்டு வந்த சிஸ்டம் தான் இந்த 13 வருட உத்தரவாத கல்வி. ரைட்? அதான் 13 வருட உத்தரவாத கல்வின்னு நாங்க சொல்றோம். அப்ப இதுல அவர்களுக்கு அடிப்படையான கல்வி செயற்பாடுகளும் தொழிற்கல்வியோடு தொடர்பான பாடங்களும் வழங்கப்படும். நிறைய பாடங்கள் இருக்கு. பிளம்பிங், வயரிங், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல். ரைட்? இப்படியான அவன் எதிர்காலத்தில் ஒரு தொழில் ஒன்ற நுணுக்கமான வகையில செய்வதற்கான பாடங்களும், வளமையாக அவனுடைய அறிவு, திறன், மனப்பாங்கு விருத்தி செய்வதற்கு தேவையான பாடங்களும் இது காணலாம். வழிகாட்டல் ஆலோசனை, அடுத்தது அடிப்படை கணிதம், அப்படியான சில அடிப்படை பாடங்களும் இருக்கிறாங்க. சொல்ற பாடங்கள். அப்ப இது 13 வருட உத்தரவாத கல்வி. மற்ற பிள்ளைகள் அட்வான்ஸ் வரைக்கும் படிச்சுட்டு 13 வருஷம் வரைக்கும் படிச்சுட்டு பாடசாலையை விட்டு வெளியேற மாதிரி இந்த O-level சித்தியடை தருகின்ற மாணவர்களும் சமூகத்துக்கு அனுப்பப்படாமலுக்கு இன்னும் 3 வருடம் பாடசாலையில் தங்கி இருந்து இந்த தொழிற்கல்வியை கற்றுவிட்டு வெளியேறுகின்ற ஒரு திட்டம் தான் இந்த 13 வருட உத்தரவாத கல்வி திட்டம். விளங்கிட்டா? ரைட்? அப்ப நாங்க பல்கலாசார கல்வி, சமாதான கல்வி, சமாந்தர கல்வி என்ன கடந்த வகுப்புல பார்த்தோம். துறந்த கல்வி வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கிறோம் ஆசிரியர் மைய கல்வி, மாணவர் மைய கல்வி, சமூக மைய கல்வி, பல்கலாசார கல்வி, சமாந்தர கல்வி, சமாதான கல்வி, விடுவிய கல்வி, உட்படுத்தல் கல்வி, விசேட கல்வி, ஸ்டெம் எஜுகேஷன், 13 வருட உத்தரவாத கல்வி. 17 பரிமாணங்களை ஒருத்தால பார்த்துட்டு இன்னும் இருக்குது. எங்களுக்கு இவ்வளவு நான் போதும். இல்லை ஏதாவது விளங்காம இருக்க பிள்ளைகள் என்ன கேட்கல. நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். புரியுதா? சொல்லுங்க. பஹ்மிதா, இனஸ்டா, அப்சா, விளங்கிட்டா விளங்க இல்லையா? சொல்லுங்க.
கிளியரா? சார் 13 வருட உத்தரவாத கல்வி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார். அதுன்னு சொன்னா எங்களோட பாடசாலை முறைமையில கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடைகின்ற மாணவர்கள் தான் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்துல கற்கலாம். அப்போ அட்வான்ஸ் லெவல் கற்கிறதுக்கு ஓ-லெவல் பாஸ் பண்ணி இருக்கணும். ஓ-லெவல் பாஸ் பண்ணதாக்கள் அட்வான்ஸ் லெவல் கற்கல. அப்போ ஓஎல் பாஸ் பண்ணாத மாணவர்கள் ஓ-லெவல் பாஸ் பண்ணாமலேயே பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்படுறாங்க சமூகத்துக்கு. அவங்க சமூகத்துக்கு போனா எதுவுமே செய்யலாது. ஏன் படிக்கவும் இயலாது. அவங்க தொழில் செய்யக்கூடிய வயது இல்லை. என்ன ஓ-லெவல் அப்ப 16 வயசு. இவங்க சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க. போதைப் பொருள் பழக்கம், மதுபாவனை, கொலை, கொள்ளை, களவு அப்படியான சமூக பிரச்சனைகள் உள்ளாகிறாங்க. அப்ப இவங்கள ஓஎல்ல சித்தி அடையவில்லை என்பதற்காக பாடசாலையை விட்டு வெளியேற்றாமலுக்கு ஓஎல்ல சித்தி அடைய விட்டாலும் பரவாயில்ல, இன்னும் 3 வருடம் மற்றவர்களை போல அவங்க அட்வான்ஸ் கற்கிற மாதிரி நீங்க தொழிற்கல்வியை கல்லுங்க. பாடசாலையில் இருந்து தொழிற்கல்வியையும் நூற்கல்வியையும் கற்பதற்கான ஒரு ஏற்பாடுதான் இந்த 13 வருடம் உத்தரவாத கல்வி. ஒரு புள்ள கிரேட் 1ல சேர்ந்து ஓ-லெவல் பாஸ் பண்ணி ஏ-லெவல் படிச்சு ஏ-லெவலை முடிச்சுட்டு வெளியேறுகின்ற போது அந்த புள்ள 13 வருடத்தை பாடசாலையில் கழிக்குது. ஆனா அந்த ஓ-லெவல் பாஸ் பண்ணாத பிள்ளைகள் இணையறாங்க 11 வருடத்தோட பாடசாலையை விட்டு வெளியேறாங்க. அப்படி இல்லாமலுக்கு அவங்களை இன்னும் மேலும் 2 வருடம் அந்த பாடசாலையில் தங்கியிருந்து தொழிற்கல்வி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நோக்கமாக கொண்டு வழங்கப்படுகின்ற கல்விதான் இந்த 13 வருட உத்தரவாத கல்வி. அப்ப இந்த 13 வருட உத்தரவாத கல்வியில ஓ-லெவல் சித்தி அடையாத பிள்ளைகளுக்கு தொழிற்கல்வி வழங்கப்படும். நீர்க்குழாய் இணைப்பு, பிளம்பிங், வயரிங், மெக்கானிக், வெல்டிங் இப்படியான தொழிற்கல்வியோட சேர்த்து அவங்களுக்கு சில அடிப்படையான திறன் அறிவு வளரக்கூடிய சில பாடங்களும் அங்க சேர்க்கப்படும். அடிப்படை கணிதம், மொழியாற்றல் அப்படியான பாடங்களோட சேர்த்து, அடுத்தது வழிகாட்டல் ஆலோசனை இப்படியான பாடங்களோட சேர்த்து இந்த தொழிற்பாடங்களும் அவங்களுக்கு கற்பிக்கப்படும். அப்ப அவங்களும் அட்வான்ஸ் லெவல் முடிச்சுட்டு பாடசாலையை விட்டு வெளியேறுகின்ற 13 வருஷம் பாடசாலையில கற்று வெளியேறுகின்ற மாணவர்கள் போல இவங்களும் 13 வருடத்தை நிறைவு செஞ்சுதான் சமூகத்துக்கு போவாங்க. 18 வயசு போலதான் போவாங்க. ஓ-லெவல் சித்தி அடையவில்லை என்பதற்காக இடையில வெளியேற்றார்கள் 13 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு கல்வியை வழங்குற உத்தரவாதப்படுத்தி வழங்குற செயற்திட்டம் தான் இந்த 13 வருட உத்தரவாத கல்வி செயற்திட்டம். Yes sir, yes sir, thank you sir. அப்ப நாங்க இது வரைக்கும் பார்த்த 17 பரிமாணங்கள்ல யாருக்காவது உலக அமெரிக்கா பிள்ளைகள் கிளியரா எல்லாரும் விளங்கிட்டா? நாங்க அடுத்த விஷயத்துக்கு போறோம். ஓகே, ஓகே சார். ஒருவருடைய ஒண்ணா இல்லையே மேகலா? ஓகே சார். ஓகே. ரைட். இப்ப நாங்க பிரதானமான விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். கல்வி தத்துவவியலாளர்கள், எஜுகேஷனல் பிலோசபிஸ்ட், கல்வி மெய்யியலாளர்கள் அல்லது கல்வி தத்துவ ஞானிகளை பத்தி நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல சில தத்துவ ஞானிகளை நாங்க அடையாளப்படுத்தியிருக்கிறோம். பிளேட்டோ, ரூசோ, டூயி, கார்ல் மார்க்ஸ், மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாக்கூர், கண்ணங்கரா, ஜூலியஸ் நியரரே, அது பேரை சேர்க்கலன்னா அவரை நாங்க பார்ப்போமா? அப்ப இந்த கல்வி தத்துவ ஞானிகள் பிள்ளைகள்
கல்வி தத்துவ ஞானிகளை 2 பெரிய பிரிவுகளாக பிரிப்பாங்க. ஒன்று மேலெத்திய கல்வி தத்துவ ஞானிகள், கீழெத்திய கல்வி தத்துவ ஞானிகள். மேலெத்திய கல்வி தத்துவ ஞானிகள், கீழெத்திய கல்வி தத்துவ ஞானிகள். மேலெத்திய கல்வி தத்துவ ஞானிகள்டா யாருண்டா ஐரோப்பாவில வட அமெரிக்காவில பிறந்து வளர்ந்து அங்கு தங்களது கல்வி தத்துவங்களை வெளியிட்ட சிந்தனையாளர்கள். உதாரணமாக பிளேட்டோ, ரூசோ, லூயி, கார்ல் மார்க்ஸ், மாரியா மொண்டசூரி, பெஸ்டலோசி, ரோபல், ரைட், ஜான் ஸ்டுவர்ட் மில், பெந்தா, நிறைய பேர் நாங்க சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் யாருன்னா மேலெத்திய கல்வி சிந்தனையாளர்கள். ஐரோப்பாவில பிறந்து வளர்ந்து நமது கருத்துக்களை வெளியிட்டாங்க. கீழத்திய கல்வி சிந்தனையாளர்கள் யாருண்டா ஆசியாவில, ஆப்பிரிக்காவில, லத்தீன் அமெரிக்காவில, லத்தீன் அமெரிக்கான்னு தென் அமெரிக்கா, அந்த பிரதேசத்துல பிறந்து வளர்ந்து தமது கல்வி தத்துவ சிந்தனைகளை கருத்துக்களை வெளியிட்ட சிந்தனையாளர்கள். சரியோ? அவங்கள யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. மகாத்மா காந்தி இந்தியா, ரவீந்திரநாத் தாக்கூர் இந்தியா, இன்னொரு ஜி டு கிருஷ்ணமூர்த்தி இந்தியா, CWW கன்னகரா ஸ்ரீலங்கா, அல்லாமா இக்பால் பாகிஸ்தான், ஜூலியஸ் நியரரே தன்சானியா, பவ்லோ பிரேயர் பிரேசில், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி சீனாவில் இருந்தார் மாவோ சேது, சீனா. இவர்கள் எல்லாம் கீழைத்தேய கல்வி சிந்தனையாளர்கள். இந்த மேலைத்தேய கல்வி சிந்தனையாளர்களை பார்த்தோம்னா பிள்ளைகள் அவங்க சமய சார்பற்ற, சமயத்தோடு தொடர்பில்லாத வகையில மெய்யல் கருத்துக்களை வெளியிட்டிருப்பாங்க. கீழைத்தேய சிந்தனையாளர்களை பார்த்தோம்னா அவங்க சமயம், ஒழுக்கம், அறம் என்பவற்றோடு தொடர்புபடுத்தி தமது வாழ்க்கை முறையோடு தொடர்புபடுத்தி தமது கல்வி சிந்தனைகளை வெளியிட்டாங்க இருப்பாங்க. 2 சாராருடைய கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைதான். ஆனா அவற்றுக்கு இந்த தெளிவான வேறுபாடு இருக்கு. சரியோ? இப்ப இந்த வகையில நாங்க மேலத்திய கல்வி சிந்தனையாளர்களாக பிளேட்டோவை, ரூசோவை, லூயிய, கார்ல் மார்க்ஸை பத்தி பார்க்கணும். கீழத்திய கல்வி சிந்தனையாளர்கள மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாக்கூர், கன்னங்கரா, ஜூலியஸ் நியரரே தன்சானியான்னு சொன்னாங்க. அவர்களை பத்தி நாங்க பார்க்கணும். சரியோ? இப்ப நாங்க இன்னைக்கு பிளேட்டோவை பத்தி பார்க்கணும். ஸ்லைட் விளங்குதா? சார் எக்ஸ்கியூஸ் சார். சார் கொஞ்சம் மழையா இருக்கு சார், எங்களுக்கு கொஞ்சம் விளங்குது இல்ல, கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம். கடும் மழை. எஸ் எஸ் ரைட். நான் பேசுறது எதுவுமே கேட்கலையா? என்னஸ்டா? சார் கிளியர் கொஞ்சம் குறைவா இருக்கு சார், மழை சார் விளங்குது இல்ல. உங்களோட அந்த கவரேஜ் பிரச்சனை இருக்கு இல்ல மழையாலே. மேகலா எப்படி? நான் பேசுறது தெளிவா இருக்கா மேகலா? கொஞ்சம் குறைவு தான் சார். இங்க எங்களோட வெட்டுக்காப்பா யாரு? நாகேந்திரா? சார் கிளியர் சார், எனக்கு கேக்குது. உங்களுக்கு கிளியர்? ஓகே சரிம்மா. ஓகே, பிரச்சனை திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இந்த கல்வி தொடர்பான கருத்துக்களை வெளியிட்ட சிந்தனையாளர்களை நாங்க கல்வி தத்துவ ஞானிகள், கல்வி மெய்யியலாளர்கள் அழைப்போம். சரியா? நான் சொல்றது தெளிவில்லாட்டி கேட்கணும் இல்லையா? இந்த கல்வி தத்துவ ஞானிகளை அல்லது கல்வி சிந்தனையாளர்களை 2 பெரிய பிரிவாக பிரிப்போம்.
ஒன்று மேலைத்தேய கல்வி சிந்தனையாளர்கள், கீழைத்தேய கல்வி சிந்தனையாளர். மேலைத்தேய கல்வி சிந்தனையாளர்கள் பிள்ளைகள் ஐரோப்பாவில வட அமெரிக்காவில பிறந்து வளர்ந்து தமது கல்வி சம்பந்தமான தத்துவ கருத்துக்களை சொன்னாங்க. கீழைத்தேய கல்வி சிந்தனையாளர்கள் சொன்னா ஆசியாவுல, ஆப்பிரிக்காவுல, லத்தீன் அமெரிக்கான்னு சொன்னா தென் அமெரிக்கா, தென் அமெரிக்காவுல பிறந்து வளர்ந்து தமது தத்துவ கருத்துக்களை முன்வைத்தாங்க. கீழைத்தேய கல்வி சிந்தனையாளர். ஸ்லைட்ல காட்டப்பட்டதுல பாருங்க, பிளேட்டோ, ரூசோ, டூயி, கார்ல் மார்க்ஸ் இவங்க 4 பேரும் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் பிறந்தாங்க. பிளேட்டோ கிரீஸ்ல பிறந்தார், கிரேக்கத்துல. ரூசோ பிரான்ஸ்ல, டூயி அமெரிக்காவில, கார்ல் மார்க்ஸ் ஜெர்மன்ல. அவங்க மேலைத்தேய கல்வி சிந்தனையாளர்கள். கீழே பாருங்க, மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாக்கூர், கண்ணங்கரா இன்னும் இருக்காங்க. யாரு யூலியஸ் நியரரே, பவுலோ பிரேயர் அப்படி இருக்காங்க. இவங்க கீழைத்தேய சிந்தனையாளர். இல்ல மகாத்மா காந்தி இந்தியாவில் பிறந்தார், தாக்கூர் இந்தியா, கண்ணங்கரா ஸ்ரீலங்கா, யூலியஸ் நியரரே தன்சானியா ஆப்பிரிக்கா, பவுலோ பிரேயர் பிரேசில். இவங்க கீழைத்தேய சிந்தனையாளர். இந்த மேலைத்தேய கல்வி சிந்தனையாளர்கள் பிள்ளைகள் தமது கல்வி சிந்தனையா கருத்துக்களை சமய சார்பற்ற வகையில, சமய சார்பு அற்ற வகையில, செக்குலரிசம் சொல்லுவாங்க, மத சார்பற்ற வகையில முன்வைச்சாங்க இருப்பாங்க. கீழைத்தேய கல்வி சிந்தனையாளர்கள் தமது கல்வி சிந்தனை கருத்துக்களை சமயம், ஒழுக்கம், வாழ்க்கை நெறி என்பவற்றோடு தொடர்புபடுத்தி முன்வைத்தாக்க இருப்பாங்க. இதன் 2 பேருடைய கருத்துக்களில் காணப்படுற வேறுபாடு. நாங்க இந்த 2 சாராரையும் தனித்தனியாக பார்ப்போம். அதான் பாங்கு சொல்லுதோ, ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க பிள்ளைல. ஓகே.
ரைட், ஓகே. சரி, இப்ப நாங்க இந்த பிளேட்டோ பத்தி பார்ப்போம். பிளேட்டோ பத்தி பார்ப்போம். சரி, ஓகே. பிளேட்டோ பத்தி கொஞ்சம் நான் சொல்றேன், தேவைன்னா கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்களா. பிளேட்டோ பிறந்த நாடு எது? பிளேட்டோட நாடு எது? கிரீஸ். எஸ், கிரீஸ். இன்று நாங்க கிரீஸ் அழைக்க போற நாடுதான் முற்காலத்துல கிரேக்கம் என்று அழைக்கப்பட்டது. கிரேக்கத்துல பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த பிளேட்டோ சொல்லப்படுகின்ற ஒரு தலை சிறந்த சிந்தனையாளர். சரியோ? ஓகே. இவர் பிறந்த கால பகுதி கிறிஸ்துக்கு முன் 427 தொடங்கி 347 வரையான காலப்பகுதி. ஒரு மிகச்சிறந்த அரசியல், கல்வி மற்றும் லாஜிக், தர்க்கம் மற்றும் சட்டம் சார்ந்த ஒரு சிந்தனையாளர். இவருடைய ஆசிரியர் தான் சோக்ரட்டிஸ். யாரு? சோக்ரட்டிஸ். இவருடைய மாணவர் தான் அரிஸ்டோட்டில். பிளேட்டோட ஆசிரியர் சோக்ரட்டிஸ், பிளேட்டோடைய மாணவன் அரிஸ்டோட்டில். ரெண்டு பேருமே தலை சிறந்த சிந்தனையாளர். ஆசிரியரும் சிந்தனையாளர், மாணவனும் சிந்தனையாளர். சரியோ? இந்த பிளேட்டோ பல நூல்களை எழுதியிருக்கார். அந்த நூல்கள பெரும்பாலான நூல்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட நூல்கள். கிரேக்கத்துல செயற்பட்ட அரசியல் முறைமை பற்றி விளக்குகின்ற நூல்கள். அந்த நூல்களுக்கும் இந்த கல்விக்கும் இடையில தொடர்பு இருக்கு. என்ன விஷயம் சொல்றேன் நான் பாரு. இந்த பிளேட்டோ வாழ்ந்த கிரேக்கம் அந்த நாட்டு அந்த பகுதியில பேர் வந்து ஏதென்ஸ். இப்ப நாம கிரீஸ்ன்னு சொல்ற நாடு மாதிரி ஒரு தனியான நாடாக இல்லாம இருக்கு. கிரேக்கம் பல நகர அரசுகளாக பிரிந்து காணப்பட்டுச்சு. அதுல ஒரு அரசு தான் ஏதென்ஸ். அதே மாதிரி இன்னொரு அரசு இருந்தது ஸ்பார்ட்டா, இன்னொரு அரசு இருந்தது ஸ்டகிரா. இப்படி நிறைய சிற்றரசுகளாக, நகர அரசுகளாக இருந்தது. அதில் இந்த ஏதென்ஸ் சொல்லப்படுகின்ற நகர அரசுல தான் சோக்ரட்டிஸ், பிளேட்டோ எல்லாம் வாழ்ந்தாங்க. பிளேட்டோ ஒரு தலை சிறந்த தத்துவ ஞானி. அவரை விட சிறந்தவர் சோக்ரட்டிஸ். சோக்ரட்டிஸ் தன்னுடைய தத்துவ கருத்துக்களை மாணவர்களுக்கு போதித்து வந்தார். அப்போது இந்த ஏதென்ஸ்ல இருந்த அரசாங்கம் இருக்கிறது, ஏதென்ஸ்ல செயற்பட நகர அரசாங்கம், அது மக்களுடைய உரிமைகளை, சுதந்திரங்களை மீறக்கூடிய அரசாங்கமா இருந்துச்சு. அந்த அரசாங்கத்தை விமர்சித்து கருத்துக்களை வெளியிட்டார். யாரு? சோக்ரட்டிஸ். அதனால ஆட்சியாளர்களால கைது செய்யப்படுறார். இவர் அரசாங்கத்துக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. சோக்ரட்டிஸ் இத பிளேட்டோவால பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன்னுடைய தலை சிறந்த ஆசிரியர் அநியாயமாக மரண தண்டனையால் கொல்லப்படுவதை பிளேட்டோ விரும்பல. பிளேட்டோ தன்னால முடிஞ்ச வழிகள் எல்லாவற்றிலையும் போராடி பார்த்தார், தன்னுடைய ஆசிரியரை விடுதலை செய்வதற்காக. ஏதென்ஸ் அரசாங்கம் ஒரு நிபந்தனை விதிச்சு. என்ன தெரியுமா? சோக்ரட்டிஸ் தான் கூறிய கருத்துக்களுக்கு மன்னிப்பு கோர வேண்டும், தான் சொன்ன கருத்துக்களை வாபஸ் பெற வேணும், மன்னிப்பும் கோரும். அப்ப பிளேட்டோ தன்னுடைய ஆசிரியரை சொல்லி பார்த்தார், மன்னிப்பு கேளுங்க, வாபஸ் வருங்க, உங்களோட விடுதலை செய்வாங்கன்னு சொல்லி. அவர் விடாப்பிடியாக இருந்தார். நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் உண்மையைத்தான் கூறினேன், நான் பொய்யுரைக்கவில்லை, நான் தவறு செய்யவில்லை,
நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், என்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கவும் மாட்டேன்னு சொன்னார். மிக இளம் வயதில், நான் நினைக்கிறேன் 36, 37 வயதிலேயே அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. யாருக்கு? யாருக்கு? சோக்ரட்டிஸ். எஸ். இதனால மிகவும் நொறுங்கி போனார், உடைந்து போனார் அவருடைய மாணவன் பிளேட்டோ. நான் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் இது அவருக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தியது. இந்த எதன்ஸ்ங்கிற இந்த நகர அரசிலிருந்து வெளியேற திட்டமிட்டார். இந்த அரசு சரி வராது, இது அநீதியாளர்களுடைய அரசு. உடனடியாக அவர் ஸ்டெகிரான் சொல்லப்படுகின்ற வேறொரு நகர அரசுக்கு போறார். மிக நீண்ட காலம், ஒரு 20 வருட காலம் வரைக்கும் அங்க வசிக்கிறார். வசிச்சுட்டு மீண்டும் எதன்ஸுக்கு திரும்பி வாரார். தன்னுடைய ஆசிரியர் கொல்லப்பட்டதை அவரால் மறக்க முடியாமல் இருக்கு, மன்னிக்க முடியாமல் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் யோசித்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசாங்கம், ஆட்சியாளர்கள் நேர்மையானவர்கள் இல்லை. அவங்க மக்கள உரிமையை மீறக்கூடியாக்களா இருக்காங்க. அவங்க நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் மக்களுக்கு எந்த துன்பமும் ஏற்பட்டிருக்காது. சோக்ரட்டிஸ் அரசாங்கத்தை விமர்சித்து கருத்து தெரிவித்திருக்கவும் மாட்டார். ஆகவே ஒரு நாட்டில சிறந்த ஆட்சியாளர்கள் உருவாக வேணும். எல்லா உலகம் கொண்டு சொல்ற விஷயத்த, சிறந்த ஆட்சியாளர்கள் உருவாக வேணும். அது என்ன செய்ய வேணும் சொன்னா, சிறந்த ஆட்சியாளர்கள், சிறந்த கல்விவான்கள், சிறந்த தத்துவ ஞானிகள் ஆட்சியாளர்களாக மாற வேணும் சொன்னார். ரைட்? இதற்காக புத்தகம் ஒன்று எழுதினார். அந்த புத்தகத்தின் பேர் குடியரசு. ஆங்கிலத்தில் ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க, குடியரசு. அவ குடியரசுங்கிற நூல் ஒரு அரசியல் நூல். அந்த அரசியலின் கல்விக்கு எப்படி சம்மந்தப்படும் பாருங்க. அப்போ ஒரு சிறந்த ஆட்சியாளன், மக்களுடைய நலனை பாதுகாக்கிற ஆட்சியாளன், நேர்மையான ஆட்சியாளன் யாராக இருக்க முடியும்டா, அவன் நன்றாக கல்வி கற்ற ஒரு தத்துவ ஞானியாகத்தான் இருக்க முடியும் என்று பிளேட்டோ நம்பினார். ஆகவே தான் விரும்பிய ஒரு ஆட்சியாளனை, ஒரு சிறந்த ஆட்சியாளனை, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அரசாங்கத்தை வழிநடத்துகின்ற ஒரு ஆட்சியாளனை உருவாக்க வேண்டுமாக இருந்தா, அதை அந்த ஆட்சியாளரை உருவாக்கக்கூடிய கல்வியை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே தன்னுடைய இந்த இலட்சியபூர்வமான இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில தான் குடியரசு, ரிப்பப்ளிக், அதே மாதிரி லோ, சட்டம், ஸ்டேட்ஸ்மென், அரசியல் சான்றோர், கிரிட்டோ என்கின்ற பல புத்தகங்கள் எழுதுறார். சொல்ற விஷயத்துல எல்லாம் தெளிவாக விளைவிக்கணும். அப்ப அந்த புத்தகங்கள்ல அவர் அந்த இலட்சிய அரசை பத்தி, அந்த ஆட்சியாளர் எப்படி இருக்க வேணும், அவன் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி மக்கள் நடந்து கொள்ள வேணும் என்கிற கருத்துக்களை எல்லாம் ஒரு இலட்சிய அடிப்படையில், ஒரு கற்பனை அடிப்படையில் அவர் எழுதுறார். ஏன்னு சொன்னா, அவர் சொன்ன அந்த ரிப்பப்ளிக் நூல்ல சொன்ன ஆட்சியாளனோ அரசோ அரசாங்கமோ கிரேக்கத்துல ஒருபோதும் இருக்கல. அப்படி இருந்த நல்லம் தானே. என்னுடைய ஆசிரியர் கொல்லப்பட்டது மாதிரி பிற்காலத்துல வரக்கூடிய தத்துவ ஞானியின் சிந்தனையாளர்களுக்கு எந்த தீங்கும் நடக்க மாட்டாதானே, மக்களுக்கு நன்மை கிடைக்கும் தானே என்ற ஒரு நல்ல நோக்கத்துல ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேணும், ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேணும், கல்வி முறை எப்படி இருக்க வேணும், என்னென்ன விஷயங்களை கற்றிருக்க வேணும் என்ற விடயங்களை உள்ளடக்கி இந்த ரிப்பப்ளிக்ங்கிற நூலை எழுதுறாரு. அப்ப அந்த ரிப்பப்ளிக்ங்கிற நூல்ல இருக்கின்ற கருத்துக்கள் கிரேக்கத்துல காணப்பட்ட விடயங்களா? சொல்லுங்க. இல்ல இல்ல. இப்படி இருந்தா நல்லம் என்ற ஒரு எண்ணம் கற்பனையில தான் எழுதப்படுது. அதனாலதான் இவருடைய கருத்துக்களை சொல்லுவாங்க ஐடியலிசம், இலட்சியவாதம் சொல்லுவாங்க. ஏன் இருக்கிறத பத்தி ஆராயில்லை. இவர் கிரேக்க காலத்துல வாழ்ந்த அரசை பத்தியோ அரசாங்கத்தை பத்தியோ
அந்த அரசன் ஊழலை பத்தியோ அது அந்த அரசன் மக்களுடைய உரிமைகளை மீறத்தை பத்தியோ புத்தகத்தில் எழுதல. ஒரு சிறந்த அரசு இருக்கணும் எப்படி இருக்கணும், ஒரு சிறந்த ஆட்சியாளர் எப்படி இருக்கணும், அந்த ஆட்சியாளர் அவனுக்கு என்ன இயல்பு இருக்கணும், என்ன பண்பு இருக்கணும், எப்படி மக்கள் ஆட்சியை வேணும், என்னென்ன விஷயங்களை அவன் கற்றிருக்க வேணும் என்ற விடயங்களை தன்னுடைய கற்பனையோடு கலந்து தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வெளியிடுறார். அதனாலதான் பிளேட்டோவுடைய இந்த கல்வி சம்பந்தமான இந்த தத்துவம் இலட்சியவாதம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப விளங்கிட்டா ஏன் இலட்சியவாதம் சொல்றது? ஒருபோதும் கிரேக்கத்தில் இருக்கல, இருந்தா நல்ல அவர் எண்ணினார். கிளியரா நாகேந்திரா? விளங்கிட்டா? எஸ் சார், விளங்கிட்டு சார். யாருக்காவது விளங்காம இருக்குதா? மேகலா? விளங்குச்சு சார். ஓகே, அப்ப இது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். இதுக்கு பிறகு நான் ஒரு ஸ்லைட்டை பார்ப்போம். இந்த பேஸ்ல நீங்க விளங்கிக் கொண்டா சரி. ரைட். அப்ப அந்த ரிப்பப்ளிக்ங்கிற நூல்ல பிள்ளைகள் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க, அரசியலை பற்றி நிறைய பேசுறார். அந்த அரசியலுக்கு தலைமை தாங்குற ஆட்சியாளர் ஒரு கல்வி கற்றவனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில அந்த கல்வியை பற்றியும் பேசுறார். அதான் அவருடைய கல்வி தத்துவம். அவர் உண்மையிலே பிளேட்டோ ஒரு கல்வி தத்துவ ஞானி இல்லை, அவர் ஒரு அரசியல் தத்துவ ஞானி. அந்த கல்வி பற்றி அவருடைய கருத்துக்களும் இருக்குது. அப்ப இந்த கருத்து இன்றைக்கு 2500 வருஷத்துக்கு முதல் வந்த கருத்து. நல்லா விளங்கிக்கொள்ளும். 2500 வருஷத்துக்கு முன்னர் அவரால் வெளியிடப்பட்ட கருத்து. ரைட். இப்ப விஷயத்துக்கு வருவோம். சைட் விளங்குதானே? ஓகே. கிரேக்கத்தின் தலை சிறந்த தத்துவ ஞானியான சோக்ரட்டிஸின் மாணவரும் அரிஸ்டோட்டிலின் ஆசிரியரும் ஆவார். யாரு? பிளேட்டோ. பிளேட்டோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? அரிஸ்டோக்ளீஸ். என்ன பேரு? அரிஸ்டோக்ளீஸ். அவர் இந்த புத்தகம் எழுதினார் தானே, ரிப்பப்ளிக், லோ, கிரிட்டோ, ஸ்டேட்ஸ்மேன், புத்தகம் எழுதினார் தானே. அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு அவர் பயன்படுத்திய புனைப்பெயர் தான் பிளேட்டோ. புனைப்பெயர் தான் பிளேட்டோ. அப்ப புனைப்பெயரில் புத்தகம் எழுதுகின்ற மரபு 2500 வருஷத்துக்கு முதல் இருந்திருக்கிறது. நல்ல விளையக்கூடும். பிளேட்டோவும் சோக்ரட்டிஸை போல ஒரு கல்வி கூடத்தை நடத்தி வந்தார். தன்னுடைய மாணவனுக்கு கல்வியை போதித்து வந்தார். அவருடைய மாணவன் தான் அரிஸ்டோட்டில் என்று பார்த்து. அந்த கல்வி கூடத்துல பேர் அகாடமின்னு சொல்லுவாங்க. அகாடமி. எங்களோட நாட்டில் இருக்கிற தனியார் கல்வி நிறுவனங்களோட பேர்ல மாதிரி அப்படி இல்லை. அகாடமி அகாடமின்னு சொல்லி அந்த அகாடமி இந்த அகாடமின்னு சொல்லுவாங்க. பிரைட் அகாடமி, ரைட், ஃபியூச்சர் அகாடமி இதெல்லாம் சொல்றோம். இந்த அகாடமிங்கிற சொல் பிளேட்டோவுடைய பாடசாலையோட பேர். இவரது கல்வி பற்றிய சிந்தனைகள் குடியரசு மற்றும் சட்டம் ஆகிய நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. தனது இலட்சிய அரசு, அவருடைய கொள்கை என்ன? ஐடியல் ஸ்டேட், இலட்சிய அரசு. அதாவது தன்னுடைய ஆசிரியருக்கு நடந்த மாதிரியான அநீதி ஒரு போதும் இடம்பெறாத அரசு தான் அவர் எதிர்பார்த்தார். அதான் விரும்பினார். அந்த அரசு தான் வைக்கிறார் பேரு இலட்சிய அரசு, ஐடியல் ஸ்டேட் என்ற எண்ண கருவினுள் ஊழலற்ற சமூக நீதியை நிலைநாட்ட வல்ல ஆட்சியாளரை கல்வியின் மூலமே ஏற்படுத்த முடியும் என்றும், ஒரு சிறந்த இலட்சியமான ஒரு ஆட்சியாளன் யார் அளிப்பான்னா கல்வி கற்றவன் அளிப்பான்னு சொல்றார். கல்வியின் மூலமே ஏற்படுத்த முடியும் என்றும், இலட்சிய ஆட்சியாளர்களை உருவாக்கும் வகையில் கல்வி திட்டமிடப்படல் வேண்டும் என்கிறார். கருத்தை பாருங்க, எப்படி அந்த அரசியல் கல்வி தொடர்புன்னு பாருங்க. ஒரு நல்ல ஆட்சியாளர் உருவாக்குறதுக்கு கல்வி வேணும். கல்வியாளர் ஒரு சிறந்த ஆட்சியாளர் உருவாக்க முடியும். அது ஒரு சிறந்த ஆட்சியாளர் உருவாக்கக்கூடிய வகையில கல்வி வழங்கப்பட வேணும். அதுக்கேற்ற வகையில கல்வி திட்டமிடப்பட வேண்டும் என்கிறார். எல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ள வேணுமா? இந்த நான் விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு உங்கள்ட்ட நான் கேட்பேன், நீங்க சொல்லணும். தேவையான நோட் பண்ணிக்கொள்ளும்.
அப்ப கிரேக்கத்தில அவர் வாழ்ந்த போது கிரேக்கத்தில காணப்பட்ட சமூகத்தை மக்களை 3 வகுப்புகளா பிரிக்க, ஆட்சியாளர் வகுப்பு, பாதுகாவலர் வகுப்பு அல்லது படை வீரர்கள் வகுப்பு, நுட்பவியலாளர்கள் மற்றும் உழைப்பாளிகள் வகுப்புன்னு பிரிக்க. ஆட்சியாளர் வகுப்பு தங்கம் சொல்றார், கோல்டு. படை வீரர்கள் வகுப்பு சொல்றார், வெள்ளி, சில்வர். நுட்பவியலாளர்கள் மற்றும் உழைப்பாளிகள் வகுப்பு பித்தளைன்னு சொல்றார், பித்தளை. என்ன செம் வெள்ளி கலந்ததுதான் பித்தளை. பித்தளை சொல்லுவோம், பித்தளை பாத்திரம், பித்தளை. அப்ப இந்த 3 சமூக வகுப்புக்கு உரிய தனிநபர்களை தோற்றுவிப்பதுதான் கல்வியில பொறுப்பு. நல்ல விளையாட்டு. சமூகத்துல 3 வகுப்பு இருக்கும். ஒன்று நாட்டு ஆட்சியர், ஆட்சியாளர் வகுப்பு. அரசன் மட்டுமே இல்லை, அரசோடு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஈடுபடுறாங்க எல்லாரும் ஆட்சியாளர்கள் தான், அந்த வகுப்பு. 2வது நாட்டை ஊரை பாதுகாக்கின்ற படை வீரர்கள், பாதுகாவலர்கள். அடுத்தது நுட்பவியலாளர்கள், கைவினை பொருட்கள் செய்கிற நுட்பவியலாளர்கள். உழைப்பாளிகள், விவசாயிகள், படகோட்டிகள், செருப்பு தைப்போர், ஆடை தைப்போர், உழைப்பாளிகள். இப்படி 3 வகுப்பு சமூகத்தில் இருக்குன்னு சொல்றேன். இப்ப ஒரு நபர், ஒரு எக்ஸுங்கிற ஒரு நபர், அவர் ஆட்சியாளர் வகுப்புக்கு வர வேண்டியவரா, பாதுகாவலர் வகுப்புக்கு வர வேண்டியவரா, உழைப்பாளி வகுப்புக்கு வர வேண்டியவரை தீர்மானிக்கிறதுக்குத்தான் கல்வி வழங்கப்பட வரும். கல்விதான் ஒரு ஆள ஆட்சியாளரா, பாதுகாவலரா, நுட்பவியலாளராங்கிறத தீர்மானிக்கும். இந்த கல்விக்கு அவ்வளவு பொறுப்பை கொடுக்க. இலட்சிய சமுதாயத்தில் கல்வி கற்ற தத்துவ ஞானிகளை ஆட்சி புரிய வேண்டும் என்கிறார். நல்ல விளைய கொடுங்க. இப்ப வரும் கருத்துன்னு சொல்ற கேட்டுக்கணும். அப்ப இந்த கல்விதானே ஆட்சியாளர் வகுப்பா, படை வீரர் வகுப்பா, உழைப்பாளி வகுப்பாங்கிற தீர்மானிக்கும். அப்ப இதுக்கு என்ன சொன்னார் சொல்றார் அவருடைய அந்த குடியரசுங்கிற நூல்ல, குழந்தைகள் பிறந்த உடனே, பெற்றோருக்கு பிள்ளை பிறந்த உடனே கொண்டு போய் அரசாங்கத்துல கொடுத்துருவோம் பிள்ளைகளுக்கு. கருத்தை பாருங்க, பிள்ளைகள் பிறந்த உடனே பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு அரசாங்கத்தில் ஒப்படைச்சிடும். அப்பதான் அரசாங்கம் என்ன செய்யும், எல்லோரையும் ஒரே விதமாக வளர்க்கும் சொல்றது, ஏற்றத்தாழ்வு இல்லாம வளர்க்கும். என்ன உணவோ, என்ன உடையோ, என்ன பராமரிப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அரசாங்கம் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய, வளர்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துல ஒப்படைக்கிறார். ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியான ஆடை, ஒரே மாதிரியான அவங்களுடைய செயற்பாடு. ரைட்? பிள்ளைக்கு 6 வயதுல கல்வியை வழங்க வேணும். அந்த கல்வியும் அரசாங்கம் தான் வழங்க வேணுமா? இப்ப சொல்ற 2500 வருஷத்துக்கு மேலே சொல்ற கல்வி வழங்குற பொறுப்பு அரசாங்கத்துக்குரியது. அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும் சொன்னா, எல்லோருக்கும் ஒரே விதமான கல்வியை வழங்கும். அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆக்குறதுக்கு தானே. நாங்க வசதிக்காராக்கள், பணக்காராக்கள், நாங்க என்ன செய்வோம், எங்களோட பிள்ளைய வளர்க்கக்குள்ள நாங்க விசேடமான உணவுல எங்களோட பிள்ளைய கொடுப்போம். என்ன, சாதாரணமான பெற்றோருடைய பிள்ளைகள் தாய்ப்பாலுக்கு மேலதிகமாக லாக்டோஜன் கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்ல வசதியான ஆக்கள்னா என்ன, கவ் அண்ட் கேட், என்ன, அல்லது அதை விட அன்பாமமா, இப்படி நல்ல நல்ல விலை கூடின சத்தான ஊட்டச்சத்து உள்ள உணவு எல்லாம் கொடுப்பாங்க. இங்க அப்படி இல்லை, எல்லாத்தையும் அரசாங்கம் தான் கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரே உணவு. சமத்துவத்துக்காக சொல்றேன். கல்வியும் அரசாங்கம் தான் வழங்க போகணும். அப்ப இங்க தனியார் பாடசாலையோ அல்லது வசதி கூடின பாடசாலையில இல்லை, எல்லாருக்கும் ஒரே விதமான கல்வி. என்ன, நாங்க வசதிக்காரங்க எங்களை பிள்ளைய ரோயல் காலேஜ்ல சேர்ப்போம், ஆனந்தா காலேஜ்ல சேர்ப்போம், சாஹிரா காலேஜ்ல சேர்ப்போம். வசதி இல்லாத நினைவாங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமப்புற பாடசாலையில் சேர்ப்பாங்க. அங்க படிப்பிக்கிறதுக்கு ஆடை பிடிக்க மாட்டா, பாடம் நடக்க மாட்டா, பிள்ளைகிட்ட ஒழுக்கம் வரவும் மாட்டா, ஒன்று பிடிக்க மாட்டா. அப்ப பாருங்க, பொருளாதாரம் தான் கல்வியை தீர்மானிக்கும். இலவச கல்வியா இருந்தாலும் நாட்டுல இது அப்படி இல்லை. இது எல்லாருக்கும் ஒரே விதமான கல்வி. 6 வயதுல ஆரம்பிக்கும்னு சொல்றாரு கல்வி. 6 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வயசு வரைக்கும் கல்வி கொடுக்கணுமா? 55 வயசு வரைக்கும் கொடுக்கணும் கல்வி.
நாம 18 வயசோட நிப்பாட்டுறோம், ரைட்? 55 வயசு வரைக்கும் கல்வி கொடுக்க போறோம். பாருங்க பிள்ளைகள், பொது ஆரம்ப கல்வி ஆண் பெண் அனைவருக்கும் சமத்துவமா வழங்கப்படும். ஆம்பளை பிள்ளைக்கு ஒரே கல்விதான், பெண் பிள்ளைக்கு ஒரே கல்விதான். ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு இல்லை கல்வி. இது 2500 வருஷத்துக்கு சொன்ன விஷயம். இரண்டாவது பாருங்க, கல்வியை அரசாங்கமே வழங்க வேண்டும். முறைசார் கல்வி 6 வயதில் ஆரம்பமாகி 55 வயது வரைக்கும் நீடிக்கும். அரசாங்கம் கொடுக்கும் அந்த கல்வி. கல்வி மட்டங்களுக்காக நுழைவுத் தேர்வுகள் எக்ஸாம் நடத்தப்படும். எப்படி கல்வி வழங்கப்பட வேண்டும் சொன்னா, விளையாட்டு முறை, இசை, கதை கூறல், நடிப்பு போன்ற கற்பித்த நுட்ப முறைகளை பயன்படுத்தும். சும்மா சோக் அண்ட் டோக் மாதிரி இல்லாமலுக்கு விளையாட்டு முறையில படிப்பிக்கணும் பிள்ளைகளுக்கு, இசையினூடாக படிப்பிக்கணும், ஸ்டோரி டெல்லிங் கதை கூறல் முறையில படிப்பிக்கணும், நடிப்பின் மூலமா கற்பிக்கவும். என்னோட கற்பித்தல் முறை அனைவருக்கும் ஒரே விதமான கல்வி வழங்கப்படல் வேண்டும். அப்ப இது கிரேக்கத்தில இருந்துச்சா பிள்ளை இருக்கலையா? இருக்கல்ல. அதுல தெளிவா இருக்கும். இது அவருடைய இலட்சியம், அவர் இப்படி எதிர்பார்த்தார், இப்படி இருக்க எதிர்பார்த்தார், அவ்வளவு. சரியா? இதான் பிளேட்டோட கல்வி திட்டம். பிளேட்டோட கல்வி திட்டம் 3 அமைப்புகளை கொண்டு: ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி. 6 வயதுலதான் முறைசார் கல்வி நாங்க பார்த்துட்டோம். 6 வயதுக்கு முன்னரான குழந்தை பருவத்தில் பிள்ளைகளுக்கு வீட்டில் கல்வி வழங்கப்பட வேணும். வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கொடுப்போம் கல்வி, அது பிரச்சனை. 6 வயதுல அரசாங்கம் பொறுப்பேற்கும் கல்வி. பாருங்க, ஆரம்ப கல்வியை பார்ப்போம். குழந்தைகளுக்கு 6 வயதுக்கு முன்னர் சில கால வீட்டிலேயே கல்வி வழங்கப்பட வேண்டும். உண்மையான ஆட்சியாளரை உருவாக்கும் நோக்கிலே ஆரம்ப கல்வி வழங்கப்பட வேண்டும். பிரைமரி எஜுகேஷன் நோக்கம் என்ன? ஒரு நல்ல ஆட்சியாளரை உருவாக்குறது. ரைட்? பிரைமரி எஜுகேஷன் 6 வயதில் தொடங்கி 17 வயது வரை வழங்கப்பட வேண்டும். எத்தனை வருஷம்? எத்தனை வருடம் ஆரம்ப கல்வி? நாகேந்திரா, எத்தனை வருடம் வழங்கப்படணும்? 11 சார். 11 வருஷம். 11 வருடம் ஆரம்ப கல்வி மட்டும். கருத்தை பாரு. ரைட்? அப்ப இது ஆண் பெண் இரு பாலாருக்கும் வழங்கப்படும் ஆரம்ப கல்வியா. இங்கு சங்கீதம், உடற்தொழிற்பாடு ஜிம்னாஸ்டிக், அழகியல் செயற்பாடு, ரைட், ஆர்ட், ஈஸ்தட்டிக், ரைட், விளையாட்டுக்கள் என்பன வழங்கப்பட வேண்டும். பிரைமரி எஜுகேஷன்ல கொடுக்குற பாடங்களை பார்: சங்கீதம், ஜிம்னாஸ்டிக், ஈஸ்தட்டிக், ஸ்போர்ட்ஸ் வழங்கப்பட வேண்டும். கதை கூறல், விளையாட்டு முறை, ஜிம்னாஸ்டிக் போன்ற கற்பித்தல் முறைகளுக்கு ஊடாக கல்வி கற்பிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த கல்விக்கு பேரு விடுவிப்பு கல்வின்னு சொல்றாங்க. பிரைமரி எஜுகேஷனுக்கு பேர் என்ன? விடுவிப்பு கல்வி. உங்களுக்கு சில நேரங்கள்ல நீங்க தோற்றுக்கொண்ட ஆசிரியர் போட்டி பயிற்சிகளுக்கு கேட்பாங்க. 17 வயது வரைக்கும் வழங்கப்படும் கல்வி. 11 வருஷமா 6 வயதுல தொடங்கி 17 வயது வரைக்கும் ஆரம்ப கல்வி. உடல் வளர்ச்சிக்கு தசை பயிற்சியும் ஆன்மா வளர்ச்சிக்கு இசையும் கற்பிக்கப்பட வேண்டும் சொல்ற பாடத்துல ஜிம்னாஸ்டிக், அடுத்தது மியூசிக் எல்லாம் சொன்னாங்க. ஜிம்னாஸ்டிக் எடுத்துட்டு சொன்னா உடல் வளர்ச்சி, மியூசிக் எடுத்துக்கிட்டா ஆன்மா வளர்ச்சிக்கு சொல்றேன். சிறு பிள்ளைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட நல்ல வரலாற்று கதைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இசைக்கு அடுத்ததாக உடற்பயிற்சி வழங்கப்படல் வேண்டும். இசையின் மூலம் மென்மை உணர்வும் தசைப்பயிற்சியின் மூலம் வலிமையும் சக்தியும் வளர்க்கப்படுவதா சொல்றாங்க. அடுத்து சொல்றார், உடலும் உள்ளமும் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டால் ஆன்மாவை பயிற்றுவிக்க முடியும்.
இதன் மூலம் பூரண தனியாளை உருவாக்க முடியும்னு சொல்றேன். பிரைமரி எஜுகேஷனால ஒரு சிறந்த தனியாள், டோட்டல் மேன் நாங்க பார்த்தோம், டோட்டல் எஜுகேஷன், டோட்டல் மேன், அதை உருவாக்கலாம்னு சொல்றேன். சரியா? எல்லா விளையம் கொள்ளுங்க. இப்ப கருத்து சொல்லும். இப்ப 17 வயது வரைக்கும் கட்டிட்டாங்க தானே பிரைமரி எஜுகேஷன், எல்லா விளையம் கொள்ளுங்க. 17வது வயசுல ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க, இடைநிலை கல்விக்கான நுழைவுத் தேர்வு. 11 வருஷம் படிப்பாங்க எல்லாரும், ஆண் பெண்ணுங்கிற எல்லா பிள்ளைகளும் படிப்பாங்க, எல்லா பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரே கல்வி படிப்பாங்க. 17 வயது ஒரு எக்ஸாம் நடக்கும். சரி, அந்த எக்ஸாம்ல யாரு தேர்ச்சி அடைகிறாங்களோ, சித்தி அடைகிறாங்களோ, அவங்க மட்டும்தான் இடைநிலை கல்விக்கு போவாங்க, அடுத்த வகுப்பு போவாங்க, இடைநிலை கல்விக்கு போவாங்க. அப்ப தேர்ச்சி அடை தவறாக்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவங்க சமூகத்துக்கு விடுவிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு இனி கல்வி இல்லை, அதை முடிஞ்சு 17வது வயதோடைய பிரைமரி எஜுகேஷனோட கல்வி முடியாத முடிவிப்பு கல்வி. அவங்கள சமூகத்துல திறந்து விடுவாங்க. அவங்க நாம பார்த்தவே 3வது வகுப்பு, சமூக வகுப்பு 3 பார்த்தோம் இல்லவா? ஆட்சியாளர் வகுப்பு, படை வீரர் வகுப்பு, நுட்பவியலாளர்கள் மற்றும் உழைப்பாளர் வகுப்பு. அந்த உழைப்பாளர் வகுப்புல போய் சேருவாங்க. விவசாயிகளாக, தோட்டம் செய்பவர்களாக, படகோட்டுபவர்களாக, மீன் பிடிப்பவர்களாக, நுட்பவியலாளர்களாக அவங்க சமூகத்துல போய் சேருவாங்க. வேற அப்பா சொத்துள்ளவர், அப்பா வசதியானவர்ன்றதுக்காக இவர் தொடர்ந்து இருக்கல, அவரோட வேலை முடிஞ்சு 17 வயசோட ஆள் சமூகத்துக்கு அனுப்பிடுவோம். அவர் இனி அவரோட கல்வித்தாமைக்கேற்ப சமூகத்தில் அவர் தொழில் செஞ்சு வாழ வேண்டியதுதான். இதுதான் ஆரம்ப கல்வி. விளங்கிட்டா பிள்ளையே? விளங்குங்க. சொல்லுங்க, ஒரு பதிலும் இல்லாம இருக்குது. விளங்கிட்டு சார். மேகலா விளங்கிட்டா? மேகலா, பஹ்மிதா? விளங்கிட்டு சார். அப்ப ஆரம்ப கல்வி, முடிவுப்பு கல்வி ஒரு பூரண தனியாளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. இது சித்திரை தவறாக்கள் சமூகத்துக்கு வந்து சேர்த்துப்பாங்க. அவளுக்கு இனி படிப்பில்லை. இப்ப இடைநிலை கல்வி வரப்போ, இடைநிலை கல்வி எப்ப ஸ்டார்ட் ஆகும்டா 20 வயசுல. அப்புறம் 3 வயது அவங்களுக்கு ஒரு இடைவெளியான காலம். ஆரம்ப கல்வியின் பின்னர் மேற்கொள்ளப்படும் ஒரு தெரிவு எக்ஸாம், தெரிவின் பின்னர் இடைநிலை கல்விக்கு மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவர். இந்த இடைநிலை கல்வி 10 வருட காலத்தை கொண்டது. ஆரம்ப கல்வி 11 வருஷம், இடைநிலை கல்வி 10 வருஷம். 20 வயது தொடங்கி 30 வயது வரைக்கும் வழங்கப்படும் இந்த கல்வி. சரியா? இந்த இடைநிலை கல்வியில கணிதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்குகிறார் பிளேட்டோ. பிளேட்டோ கேத்திர கணிதம், வானவியல், வாதவியல் தர்க்கம், லாஜிக், வாதவியல் போன்ற பாடங்களை அறிமுகம் செய்கிறார். இந்த கேத்திர கணிதத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவருடைய அந்த அகாடமின்னு சொன்னதானே அவருடைய பாடசாலை, அதுல முன் கேட்டில ஒரு போர்டு போடப்பட்டிருக்குமா, கேத்திர கணிதம் தெரியாதவன் இங்கு நுழையாதிருப்பானாக இருக்கிறார். கேத்திர கணிதம் தெரியாதவன் இங்கு நுழையாதிருப்பானாக இருந்தார். முக்கியத்துவம் கொடுக்கிறார். நான் சொல்ற விஷயமே அவரை கற்பனை, நல்ல உணவு ஐடியா இதெல்லாம் இருக்கிற திரைக்கிறது. இந்த பாடங்களை அவர் சொல்றார். இந்த பாடங்களை படிக்க ஒரு இடைநிலை கல்வின்னு சொல்றார். என்னென்ன பாடம்? கணிதம், விஞ்ஞானம், வாதவியல், என்ன கேத்திர கணிதத்தின் மூலம் உண்மையை கண்டறியும் ஆற்றல் ஏற்படும் என நம்பும் பிளேட்டோ 30வது வயதில் தத்துவ முறைகளையும் தர்க்க முறைகளையும் உள்ளடக்கிய சிந்தனை கோலம் வளரும் என்கிறார். 30 வயசு ஆக்குறதால் ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பிலோசபி, ஒரு தத்துவ சிந்தனை, ஒரு தர்க்கம் ஒன்று வளரும் சொல்றார். தனியாரின் சிந்தனை விருத்திக்கு மொழியும் கணிதமும் அவசியம் என பிளேட்டோ நம்புகிறார்.
இடைநிலை கல்வியின் பின்னர் 4 வருடங்கள் பாதுகாப்பு சேவையில் ஈடுபடுவது எதிர்பார்க்கப்படும். இந்த கல்வியோட சேர்த்து 4 வருஷம் அவங்க பாதுகாப்பு சேவையிலையும் ஈடுபட வேணும். இப்ப பாருங்க, நல்லா பார்த்து கொள்ளுங்க. இப்ப 30 வயசு ஆயிட்டு பிள்ளைக்கு. இப்ப அடுத்த எக்ஸாம், 2வது எக்ஸாம், பிள்ளை இடைநிலை கல்வியோட விலகுறதா உயர்கல்விக்கு போறதா? பிள்ளைகள் கிடைத்து இது நடத்தப்படுற அந்த சோதனையில யாரு சித்தி அடைகிறாங்களோ அவங்க உயர்கல்விக்கு போவாங்க. யாரு சித்தி அடைய தவறுறாங்களோ அவங்க எங்க போவாங்க? எந்த வகுப்பு போய் சேருவாங்க? படை வீரர். வெரி குட். படை வீரர்கள், போர் வீரர்கள், படை வீரர்கள் வகுப்புல போய் சேருவாங்க. அவங்கதான் நாட்டை பாதுகாக்கிற பணியில் இருக்கிறார். பாருங்க, 2500 வருஷத்துக்கு முதலே ஒரு படை வீரனாக ஒருவன் சேர்றதுக்கு எத்தனை வருஷம் படிச்சிருக்கணும்? ஆரம்ப கல்வி 11 வருஷம், இடைநிலை கல்வி 10 வருஷம், 21 வருஷம் படிச்சாதான் படை வீரனா போய் சேரலாம். என்ன எங்களோட நாட்டுல இல்லாம அப்படி இல்லை. 8ஆம் ஆண்டு படிச்சா போதும். நல்ல புத்தி உள்ளாக்குறதான் எடுக்கணும் படை வீரர்களா. சரியோ? ஓகே. இப்ப உயர்கல்விக்கு போறதுக்கு முதல் இப்ப ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வியில பத்தி சொல்லிட்டேன், பிளேட்டோவை பத்தி சொல்லிட்டேன். சரியானே? இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் நான் பார்க்கத்தானே வேணும். அப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தரப்போம். பிளேட்டோவும் அவருடைய ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி இது சம்பந்தமாக நீங்க இப்ப நான் சொன்ன விஷயத்துல நீங்க சிந்தனையில கூட ஞாபகத்தில் இருக்கிற விஷயங்களை வச்சு ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று எனக்கு தர வேணும். ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று நீங்க ஈடுபட வேணும். சரியா? அக்கா நீங்க லைன்ல அவுட் ஆகி போயிடாமலுக்கு நாம் கற்பிக்கிற விஷயம் உங்களுக்கு உலகம் பார்க்க தானே வேணும். ஹஸ்னா, மேகலா, எலஸ்டா, சரியா? தியோலன், தியோகன், வஸ்னா, நிறைய பேர் இருக்கு. நாகேந்திரா, நிறைய பேர் இருக்கு. ராகுலன், ரவீந்திர, ராகுலன். ரைட். இப்ப உங்களுக்கு நான் தார டாபிக் என்னன்னு சொன்னா, பிளேட்டோவின் ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி பற்றிய உங்களோட தகவல், உங்களோட குறிப்பு. பிளேட்டோ பற்றியும் அவருடைய ஆரம்ப கல்வியும் இடைநிலை கல்வியை பற்றி நீங்க விளங்கின விஷயத்தை சொல்லுவாங்க. நேரம் சரியாக 8:15. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நான் டைம் தரேன். 8:25க்கு நான் உங்கள்கிட்ட கேட்பேன். சரியா? கூச்சப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு புரிந்த விஷயங்களை சொல்லுங்க. அப்ப நான் படிப்பிச்ச விஷயம் உங்களுடைய எந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா நான் அறியத்தானே வேணும். நீங்க சொல்ல தயங்கினீங்கன்னா நான் இந்த மெத்தட்டை மாற்றுவோம். இன்னும் விளங்குற மாதிரி படிப்பிக்கணும். அதான் என்ன நோக்கம். சரியா? ஓகே. ரெடியா? எஸ் ஓ நோ? சொல்லுங்க. எஸ்டா ரெடியா? எஸ்டாட சத்தத்தை காணுங்க. ஃபஹமிதா? சார். ஓகே. மேகலா ரெடியா? மேகலா? ஓ சார். ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பக்கத்துல குறிப்பு மாதிரி வச்சுக்கொண்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண அவ்வளவுதான். 10 மினிட்ஸா டைம்? ஓகே.
எஸ் பாப்பமா. ஓ சார். யார் செய்ய போறீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு? சார். மேகலா. ஓகே. பிளேட்டோவின் வாழ்நாள் கல்வி என்ற அடிப்படையில் பிள்ளை பிறந்தது முதல் 6 வயது வரை வீட்டிலேயே கல்வியை வழங்க வேண்டும் என்கிறார் பிளேட்டோ. அதன் மூலம் பிள்ளைக்கு நட்பழக்கங்கள், உடல் நலம் ஆகியன விருத்தியடையும் என்கிறார். அடுத்ததாக 6 வயதிலிருந்து 17 வயது வரை ஆரம்ப கல்வி தொடங்குகிறது. இப்பிரிவில் சங்கீதம், தசை பயிற்சியும் முக்கியம் பெறும். அத்துடன் சித்திரம், நடனம், நாடகம், வளமான வரலாற்று கதைகளை கூறல் என்பன இடம்பெறும். நல்ல கதைகள் மூலம் மனதை சீராக்க முடியும் என்கிறார். அத்துடன் இசைப்பயிற்சி, உடற்பயிற்சி, விளையாட்டு ஆகியன மூலம் ஆன்மாவை பயிற்றுவித்தல் வேண்டும் என்கிறார். அடுத்ததாக இடைநிலை கல்வி. இது 20 வயது தொடக்கம் 30 வயது வரை 10 வருடங்கள். இதில் எண்கணிதம், கேத்திர கணிதம், வானியல் போன்ற பாடங்கள் இடம்பெறும். அதன் பின் 4 வருடங்கள் பாதுகாப்பு சேவையில் ஈடுபட வேண்டும் என்கிறார் பிளேட்டோ. ஓகே மேகலா, வாழ்த்துக்களா. அடுத்து வர யாரு? சார், தொடக்கநிலை கல்வியில் சார், தொடக்கநிலை கல்வியில் இசை கலைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்கிறார். பிளேட்டோ இசையை முக்கியமாக கருதினார், ஏனெனில் அது உணர்ச்சிகளை மையமாக வைக்கிறது. இசை மூலம் மாணவர்களின் நற்குணங்கள் வளர்க்க முடியும், ஆன்மீகத்தை வளர்க்க முடியும் என்கிறார். குழந்தைகள் கற்றல் கலைகள் சிறந்த நல்லடக்கத்தை, மரியாதை மற்றும் ஒழுக்கத்தை உணர்ந்த விதத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் சேர்க்கிறார் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் உருவாக்குகிறது. இது உடல் வலிமையும் துணிவையும் வளர்க்கிறது. இதன்படி உடற்பயிற்சிகள் மனதிற்கும் உடலுக்கும் சமநிலை கொண்டு வருகிறது என்கிறார். அதில் அடிப்படை கல்வி எழுத்தறிவு, வாசிப்பு, எழுதுதல் மற்றும் கணிதத்தில் அடிப்படை விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது. இந்த கற்றலில் குறிப்பாக மாணவர்கள் அவர்களின் மனநிலையை உருவாக்கவும் வாழ்வில் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்கவும் உதவுகிறது. அதுபோல சார், நடுநிலை கல்வியில் மேம்பட்ட கலை மற்றும் இசை, மெய்யியல் மற்றும் தர்க்கங்கள், தத்துவங்கள், அதே போல கணிதம் மற்றும் வடிவியல் கற்றல். பிளேட்டோ கணிதத்தை முக்கியமானதாக கருதினார், ஏனெனில் அது தர்க்கத்தை வளர்க்க உதவுகிறது, அதாவது விவேகத்தை வளர்க்க உதவுகிறது. வடிவியல் அவர்களுக்கு தத்துவம் மற்றும் அறிவியல் துறைகளில் மேலும் வளர்ச்சி பெற உதவுகிறது சார். அடுத்ததாக உயர்நிலை கல்வி. அதிலே தத்துவம் மற்றும் ஆட்சி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதிலே உளவியலும் அறிவியலும் சேர்த்து ஒரு சரியான ஆட்சியாளர் உருவாக்க முடியும் என்கிற தத்துவத்தை அவர் வழங்குகிறார். நன்றி சார். ஓகே ஓகே ஓகே, பாராட்டுங்களா. எஸ், இனஸ்டா. இனஸ்டா, அஹ்மிதா. சார். ஓகே, இனஸ்டா சொல்லுங்க. சார், ஆரம்ப கல்வி என்பது 11 வருடங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் சார். இது குழந்தைகளுக்கு 6 வயதிற்கு முன்னர் சில காலங்கள் வீட்டிலே கல்வி வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். 6 தொடக்கம் 17 வயது வரை ஆரம்ப கல்வி வழங்கப்படும். இதுல ஆண் பெண் இருப்பாளர்களுக்குமே வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். இதில் சங்கீதம், உடற்பயிற்சி, தொழிற்பாடுகள், கலைஞர் செயற்பாடுகள், விளையாட்டுக்கள் என்பவற்றை உள்ளடக்கியதாக கல்வி செயற்பாடுகள் அமைய வேண்டும். அடுத்தது, இதன் மூலம் உடல் வளர்ச்சிக்கும் தசை பயிற்சிக்கும் ஆன்ம வளர்ச்சிக்கும் இசையும் கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். உடலும் உள்ளமும் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஆன்மாவை பயிற்றுவிக்க முடியும். இதன் மூலம் பூரண தனியானை உறுதி செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக, சிறு பிள்ளைகளுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற நல்ல வரலாற்று கதைகளை கொண்டு அமைந்ததாகவும், இசைக்கு அடுத்ததாக உடற்பயிற்சி வழங்கப்படுதலும் வேண்டும். இசையின் மூலம்
மென்மை உணர்வும் தசை பயிற்சிகளின் மூலம் வலிமையும் அத்திசையின் வளர்க்கப்படுவதாக காணப்படுகின்றது. இடைநிலை என்று சொல்லும் போது ஆரம்ப கல்வியின் பின்னர் வழங்கப்படுகின்ற கல்வியாகும். இது 10 வருட காலத்துக்கு உள்ளடங்கியதாக காணப்படுகின்றது. இடைநிலை கல்வியில் கணிதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொண்டதாக காணப்படுகின்றது. கேத்திர கணிதம், வாதவியல் போன்ற பாடங்களை அறிமுகம் செய்யக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. தனியாரின் சிந்தனை விருத்திக்கும் மொழியும் கணிதமும் அவசியம் என்பதையும் பிளேட்டோ முன்வைக்கின்றார். நன்றி சார். ஓகே, பாராட்டுங்கள். அடுத்தது சார், பிளேட்டோ 3 வகையா கல்வி திட்ட அமைப்பை வகைப்படுத்துகிறது. ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி என்று. அதுல ஆரம்ப கல்வி 6 வயதிலிருந்து 17 வயது வரை கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு முதல்ல வீட்டுல 6 வயதுக்கு முதல்ல வீட்டுல அது வழங்கப்பட வேண்டும். வேற இது ஆரம்ப கல்வியோட நோக்கம் உண்மையான ஆட்சியாளர்களை உருவாக்கலாம். வேற உடல் வளர்ச்சிக்கு தசை பயிற்சியும் ஆன்மா வளர்ச்சிக்கு இசையும் கற்பிக்கப்பட வேண்டும் என்கிறார். உடலும் உள்ளமும் நன்றாக பயிற்றுவிக்கப்பட்டால் ஆன்மாவை பயிற்றுவிக்க முடியும் எனவும் கூறுகிறார். மேலும் இசைக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றார். அடுத்தது இடைநிலை கல்வி சார், 20 தொடக்கம் 30 வயது வரை வழங்கப்பட வேண்டும். இதில் இவர் கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்குகிறாரு. அது இல்லாம கேத்திர கணிதம், வானவியல், வாதவியல் பாடங்களை அறிமுகம் செய்கிறார். அடுத்தது தனியார் சிந்தனை விருத்திக்கு மொழி மற்றும் கணிதம் ஆகியன முக்கியத்துவம் வழங்கப்படும் வேண்டும் என்கிறார். அடுத்து கேத்திர கணிதம் மூலம் உண்மையை கண்டறியும் ஆற்றல் 20 வயதில் கற்பிக்கப்பட்டால் 30 வயதாகும் போது தர்க்க முறைகளுக்கு ஏற்ப அவரது சிந்தனை கோலம் விருத்தியாகும் என்கிறார். மேலும் இடைநிலை கல்வியின் பின்னர் 4 வருடங்கள் பாதுகாப்பு சேவையில் ஈடுபடலாம் என்கிறார். பாராட்டுகள். பாத்திமா ஹஸ்னா. பிளேட்டோ இவருடைய இயற்பெயர் அரிஸ்டோக்ரேஸ். இவர் கிரேக்கத்தை சேர்ந்தவர். இவருடைய கல்விக் கொள்கை இலட்சியவாத கல்வி. அப்படின்னு சொன்னா சமூகத்துல ஊழலற்ற சமூக நீதி ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாளனை கல்வி மூலமே ஏற்படுத்த முடியும் என்று லட்சிய ஆட்சியாளர்களை உருவாக்குற வகையில கல்வி திட்டமிடப்பட வேண்டும். இதன் மூலம் இதனை அடைய முடியும் என்று அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறாரு. இதுதான் இலட்சியவாத கல்வி என்று சொல்றார். அடுத்தது இவர் கிரேக்க சமூகத்தை 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. ஆட்சியாளர்கள் தங்கம் எனவும், பாதுகாப்பாளர்கள் வெள்ளி எனவும், அடுத்த நுட்பவியலாளர்கள் உழைப்பாளர்களை பித்தளை என்றும் கிரேக்க சமூகத்தை 3 வகையாக பிரிச்சிருக்கிறாரு. அடுத்தது இவருடைய கல்வி பிரேரணைகளை பார்த்தா பொது ஆரம்ப கல்வி ஆண் பெண் இருபாலாருக்கும் பொதுவாக சமமாக வழங்கப்படணும்னு கூறினாரு. அடுத்தது கல்வி அரசாங்கமே வழங்க வேணும்னு கூறியிருக்கிறாரு. அடுத்தது முறைசார் கல்வி 6 வயதிலிருந்து 55 வயது வரை வழங்கப்பட வேணும்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்தது ஒவ்வொரு கல்வி மட்டங்களுக்காகவும் நுழைவு தேர்வு நடாத்தப்படணும்னு கூறியிருக்கிறாரு. இவற்றை பிளேட்டோட கல்வி திட்டங்களை பிரதானமா 3 அமைப்பை பார்க்கலும். ஒன்று ஆரம்ப கல்வி, அடுத்தது இடைநிலை, அடுத்தது உயர்நிலை. இந்த ஆரம்ப கல்விக்கு போறதுக்கு 6 வயது வரைக்கும் குழந்தை பருவத்துல பிள்ளைகள் வீட்டுல கல்வி வழங்கப்பட வேண்டும் கூறியிருக்கிறாரு. அடுத்து இவருடைய ஆரம்ப கல்வி தொடர்பான பிரேரணைகள் உண்மையான சிறந்த ஆட்சியாளனை உருவாக்குறதுக்கு தான் இந்த ஆரம்ப கல்வி வழங்கப்பட வேணும். இதன் மூலம்தான் உண்மையான சிறந்த ஆட்சியாளனை உருவாக்க முடியும்னு அவர் கூறுகிறாரு.
அடுத்தது ஆரம்ப கல்வின்ற நேரம் 6 வயதிலிருந்து 17 வயது வரை காலப்பகுதிக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும். அடுத்து ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவாக கல்வி வழங்கணும். சங்கீதம், உடற்தொழிற்பாடு, அழகியல் செயற்பாடு, விளையாட்டுகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறாரு. கதை கூறல், விளையாட்டு முறை, ஜிம்னாஸ்டிக் போன்ற முறைகளுக்கூடாக கல்வி கற்பிக்கப்படணும். இது விடுவிப்பு கல்வி என்று சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பிள்ளைகளுக்கு நீதி கல்வி கதைகள், வரலாற்று கதைகளை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது இசைக்கு அடுத்ததாக உடற்பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறாரு. அப்ப இந்த ஆரம்ப கல்வி முடிவின் பின்னர் ஒரு 17 வயதுக்கு பிறகு ஒரு பரீட்சை நடத்தப்படும். அந்த பரீட்சையில சித்தி அடைந்தால் இடைநிலை கல்வியை தொடரலாம். அப்படி இல்லாட்டி இவர் அந்த கிரேக்க சமூக வகுப்புல 3வது பிரிவினரான நுட்பவியலாளர்கள் அல்லது உழைப்பாளிகள் அந்த வர்க்கத்துல இவர் சேர்க்கப்படுவார். அடுத்து இடைநிலை கல்வி. ஆரம்ப கல்வி முடிஞ்சு 17 வயதுக்கு பிறகு 20 வயதுல தான் இது ஆரம்பமாகுது. அப்ப இடையில 3 வருடங்கள் அவங்களுக்கு விடுபடுது. அப்ப இது இடைநிலை கல்வி 10 வருட காலப்பகுதியை கொண்டது. 20 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும். இதுல கணிதம், விஞ்ஞானத்துக்கு அவர் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு. இதுல அவர் சில பாடங்களை அறிமுகம் செய்கிறார். கேத்திர கணிதம், வானவியல், வாதவியல் போன்ற பாடங்களை அறிமுகம் செய்கிறாரு. அடுத்தது இவர் கேத்திர கணிதம் மூலம் உண்மையை கண்டறிகிற ஆற்றல் ஏற்படும் சொல்லியிருக்கிறாரு. 30 வயதுல தத்துவ முறைகளையும் தர்க்க முறைகளையும் கொண்ட சிந்தனை வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இடைநிலை கல்விக்கு பிறகு 4 வருடங்கள் பாதுகாப்பு சேவையில, அதாவது கிரேக்க சமூகத்துல 2வது பிரிவினரான பாதுகாப்பு சேவையில ஈடுபடணும்னு கூறியிருக்கிறார். ஓகே, ஹஸ்னா பாராட்டுகளா, சிறப்பா தோத்திருந்தீங்க. வஸ்னா, சசிகலா, சார் ஆரம்ப கல்வியில 16 வயதுல இருந்து 6 வயதுல இருந்து 17 வயது வரை ஆரம்ப கல்வி வழங்கணும்னு குறிப்பிடுறாரு. இந்த ஆரம்ப கல்வி வழங்குவதற்கு முன்னால 6 வயதுக்கு முன்னால பிள்ளைகள் வீட்டிலேயே கல்வி கற்க வேணும்னு குறிப்பிடுறாரு. ஆரம்ப கல்வியில ஆண் பெண் இருபாலருக்கும் சமூகமாக கல்வி வழங்க வேண்டும்னு குறிப்பிடுறாரு. இங்க சங்கீதம், உடற்தொழிற்பாடு, அழகியல், விளையாட்டு போன்ற செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றார். கல்வி கற்கிற முறைகளாக கதை கூறல், விளையாட்டு, ஜிம்னாஸ்டிக் போன்ற முறைகள்ல கல்வி கற்றல் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிடுறாரு. ஒரு மனிதன் இந்த உடலும் இந்த உள்ளமும் நல்லா இருந்தா ஒரு மனிதனை நல்ல ஆன்மா உருவாக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஒரு உண்மையான ஆட்சியாளனுக்கு இவர் வழங்குதல் வேண்டும். 17 வயதுல எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம்ல சித்தி அடைந்தவங்க தான் இடைநிலை கல்விக்கு போவாங்க. ஃபெயில் ஆனவங்க உழைப்பாளர் வர்க்கத்துக்கு போவாங்க. இடைநிலை கல்வி 20 தொடக்கம் 30 வயது வரை வழங்கப்பட வேண்டும். இங்க கணிதம், விஞ்ஞானம், லாஜிக் முக்கியத்துவம் வழங்குறாரு. அவருடைய அகாடமியில கூட குறிப்பிடுறாரு, கேத்திர கணிதம் தெரியாதவர்கள் உள்நுழைய வேண்டாம் என்று குறிப்பிடுறாரு. அடுத்தது இவரு இந்த இடைநிலை கல்வியில 4 வருடங்கள், இடைநிலை கல்வி முடிந்ததும் 4 வருடங்களுக்கு பின் பாதுகாவலர் சேவையில ஈடுபடலாம் என்று குறிப்பிட்டாரு. தேங்க்யூ சார். ஓகே, பாராட்டுகளா சசிகலா. வஸ்னா, சார் பிளேட்டோவின் ஆரம்ப கல்வி ஆரம்பமாகுது. அதுக்கு முதல்ல 6 வயதுக்கு முதல்ல நட்பழக்கங்களை மாணவர்களுக்கு வீட்டில கற்றுக் கொடுக்கணும். 6 வயதுக்கு பிறகு சங்கீதம், அதாவது தசை பயிற்சிக்கு முக்கியத்துவம் வழங்குகிறாரு. இசையின் ஒரு பகுதியாக இலக்கியத்தை கற்பிக்க வேண்டும். சித்திரம், நடனம், நாடகம் உள்ளடங்கும் கல்விகளை ஆரம்ப கல்வியா வழங்கணும் அப்படி என்று சொல்றாரு. அது தவிர வளமான வரலாற்று கதைகளை கூறுதல்,
நல்ல கதைகள் மூலம் மனதை மாணவர்களுக்கு சீராக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதுக்கு பிறகு வந்து இடைநிலை கல்வி. இடைநிலை கல்வி வந்து 10 வருடங்களை உள்ளடக்கியது. இதுல வந்து எண் கணிதம், கேத்திர கணிதம், வானியல், இசை, வாதவியல் போன்ற பாடங்களை வந்து கற்பிக்க வேண்டும் இல்லாட்டி கற்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுது. அதுக்கு பிறகு உயர்நிலை கல்வி. உயர்நிலை கல்வி என்றைக்கு வந்து போர் பயிற்சி, நிர்வாக பொறுப்புகள், தத்துவார்த்த விதிமுறைகள் வந்து உயர்நிலை கல்வியாக வழங்க வேண்டும். அது தவிர சமூக சேவை கல்வியும் இந்த காலகட்டத்துல வழங்கணும் என்று சொல்லி குறிப்பிடுறார். அவ்வளவுதான் சார். ஓகேம்மா, பாராட்டுங்களா. ஓகே, சிறப்பு. ராகுலன். சார், லட்சிய ரீதியான தத்துவங்களை கூறும் பிளேட்டோ என்ன சொல்றாருன்னா, தொடக்க நிலை கல்வியில் இசை என்பது முக்கியம் என்று கூறுகிறார். மேலும் உடற்பயிற்சியை முக்கியமாக வலியுறுத்துகிறார் பிளேட்டோ. மேலும் கணிதம் தர்க்கத்தை வளர்க்கும் என்றும் கூறுகிறார். அத்தோடு இடைநிலை கல்வியானது 10 வருடமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதில் கணிதம், விஞ்ஞானம் என்பது முக்கியம் என்றும் கூறுகிறார். அத்தோடு ஒரு தனியாள் சிந்தனை வளர்ச்சிக்கு மொழியும் கணிதமும் அவசியம் என கூறும் பிளேட்டோ, அத்தோடு கேத்திர கணிதம் மூலம் உண்மையை கண்டறியும் ஆற்றல் ஏற்படும் என நம்புகிறார். அத்தோடு 30 வயதில் தத்துவ முறைகளையும் தர்க்க முறைகளையும் உள்ளடக்கிய சிந்தனை கோலம் ஒருவருக்குள் வளரும் என்றும் கூறுகிறார். மேலும் இடைநிலை கல்வியில் கேத்திர கணிதம், வானவியல், வாதவியல் போன்ற பாடங்களை அறிமுகம் செய்கிறார். அத்தோடு பிள்ளை பிறந்தது முதல் 6 வயது முதல் 17 வயது முதல் ஆரம்ப கல்வி வழங்க வேண்டும் என்று பிளேட்டோ கூறுகிறார். நன்றி சார். ஓகே, பாராட்டுங்கள். இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நினைக்கிறேன் ஹஸ்னா சொல்லிட்டு போயிருந்தா, அந்த ஆரம்ப கல்வி நிறைவடைந்து இடைநிலை கல்வி 20 வயதுல தொடங்குது, ஆரம்ப கல்வி 17 வயதில் நிறைவடையுது. அப்ப அந்த 3 வருடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இளைஞர்களுக்கு உடற்பயிற்சியும் தலைமைத்துவ பயிற்சியும் வழங்கப்படுது. அனைவருக்கு உடற்பயிற்சியும் தலைமைத்துவ பயிற்சியும் அந்த 3 வருட காலத்துல வழங்கப்படுது. அதுக்கு பிறகு இடைநிலை கல்வி ஸ்டார்ட் ஆகும் 20 வயதுல. ரைட்? அப்ப இந்த 3 வருட காலம் ஒரு ஓய்வு காலம் போலும். அவங்க தங்களோட உடற்பயிற்சியை, உடல் வலிமை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில இந்த செயற்பாடுகள் அவங்க ஈடுபடலாம் என்று சொல்லப்படுகிறார். சரிதானே? ஓகே, இப்ப நாங்க உயர்கல்விக்கு வருவோம். அப்ப உயர்கல்வி 30 வயது முதல் 50 வயது வரை வழங்கப்படும். இந்த உயர்கல்வி நிர்வாகிகளுக்குரியதாகும். அதாவது அரச நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகிகளுக்குரியதாகும். நன்மை தொடர்பான நியம தத்துவத்தை பெற்றுக் கொடுப்பதே இந்த உயர்கல்வியோட நோக்கம். எது சரி, எது பிள்ளை, எதை மக்களுக்கு செய்ய வேண்டும், எதை மக்களுக்கு செய்யக்கூடாது, எதை செய்தால் மக்கள் திருப்தி அடைவார்கள், இவ்வாறான நியம தத்துவத்தை பெற்றுக் கொடுக்கிறது தான் இந்த உயர்கல்வியுடைய நோக்கம்னு சொல்றாங்க. தத்துவ ஞானி ஒருவர் அரசனாகும் போது நியமங்களின் அடிப்படையில் உலகை ஆள முடியும், உலகுக்கேற்ப நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என்று பிளேட்டோ குறிப்பிடுகின்றார். பாருங்க, 50 வயதோட நிறைவடையுது. இன்னும் 50 வயதுக்கு மேலேயும் இருக்கு அவருடைய கல்வி. நாங்க ஆரம்பத்திலே பார்த்தோம். என்ன 50 எத்தனை வயது வரை? 55. அப்ப இந்த 5 வருஷ காலத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அடுத்த கட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த உயர்கல்விக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதுலயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு சமூக சேவை கல்வி வழங்கப்படும். இந்த சமூக சேவை கல்வியையும் சிறப்பாக பூர்த்தி செய்கின்றவர் தான் ஆட்சியாளனாக வருவார். அப்ப உயர்கல்வியை பெறுகின்றவர்கள் வந்து நிர்வாக விடயங்களில் ஈடுபடுவார்கள். 50 வயதுக்கு பிறகு இருக்கின்ற அந்த 5 வருஷமும் சிறந்த சமூக சேவை கல்வியை பூர்த்தி செய்கின்றவர்கள் ஆட்சியாளர்கள் அந்தஸ்தை பெற்றுக் கொள்வார்கள். சுருக்கமா சொல்ல போனால், கல்வியின் மூலம்தான் ஒரு சிறந்த ஆட்சியாளரை உருவாக்க முடியும்.
ஒரு சிறந்த ஆட்சியாளரை உருவாக்கும் நோக்கில்தான் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை பிளேட்டோ முன்வைக்கின்றார். இதுதான் பிளேட்டோவுடைய இலட்சியவாதம். சரிதானே? ஆகவே பிளேட்டோ கூறுகின்ற இந்த இலட்சியவாத கல்வி தத்துவங்கள் ஒருபோதும் கிரேக்கத்தில் நடைமுறைப்படுத்தப்படவும் இல்லை, நடைமுறையில் இருந்ததும் இல்லை. அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களுக்கு பரிகாரமாக, கசப்பான அனுபவங்களுக்கு தீர்வாக இவ்வாறு ஒரு சிறந்த ஆட்சியாளரை, சிறந்த அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம் தீர்வு காணலாம் என எண்ணி அந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வி கட்டமைப்பை, கல்வியில் மாற்றம் இடம்பெற வேண்டும், அதற்கேற்ப கல்வி ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு யதார்த்த பூர்வமான ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார். உண்மையிலேயே தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்க்கின்ற போது பெரும்பாலான நாடுகள் தமது அரச வருமானத்தில கணிசமான தொகையை கல்விக்காக செலவு செய்கின்றன. பல நாடுகள் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரை கல்வி பெறுவதை கட்டாயமாக்கி இருக்கின்றன. ஆகவே 2500 வருடங்களுக்கு முன்னர் பிளேட்டோ கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் அரசியல் ரீதியாக கல்வி பெறுகின்ற உன்னதமான ஒரு நிலை என்பன தற்காலத்துல கூட உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது. இவருடைய கல்வி தொடர்பான சிந்தனைகள் ஆக்கபூர்வமானதாக அமைந்த போதும் பல சந்தர்ப்பங்கள்ல யதார்த்தத்திலிருந்து முரண்படக்கூடியதாக, யதார்த்தத்திலிருந்து வேறுபடக்கூடிய ஒரு நிலையையும் எங்களால காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை நாங்கள் சொல்லித்தான் ஆக வரும். என்ன விஷயம் பார்க்கணும் பாருங்க, கல்வி கற்பதற்கான காலத்தை 55 வயது வரைக்கும் நீடித்து செல்கின்றார். அப்ப தற்காலத்துல ஒரு முறையான கல்வி 55 வயசு வரைக்கும் கற்கிறதுல காணப்படுகின்ற சவால்கள், இடர்பாடுகளை பற்றி நாங்க எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ரைட்? ஆகவே அது ஒரு குறைபாடான விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து கல்வி அறிவு உள்ளவர்கள் தான் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறார். கல்வி அறிவு இருக்கிறவர்கள்ட்ட நிர்வாகம், இப்ப நான் பார்த்த 30 வயது 50 வயது வருகின்ற உயர்கல்வி பெறுகின்றவர்கள் தான் அரச நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் நாங்க சொல்லியிருக்கிறோம். இதையும் நாங்க ஏற்றுக்கொள்ளலாம இருக்கிறோம். வழங்கிட்டோம். அடுத்தது தொழிற்கல்வியை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை. தொழிற்கல்வியை பற்றிய எந்த ஒரு விளக்கமும் உடைய கல்வி தத்துவத்தில் காணப்படவில்லை என்ற ஒரு கருத்தும் காணப்படும். அடுத்த கல்வியின் மூலம் ஒருவரை உழைப்பாளி வகுப்பாக, படை வீரர் வகுப்பாக, ஆட்சியாளர் வகுப்பாக மாற்றலாம் என்கின்ற கருத்து யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது. அது சமூகத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்த போதிலும் 2500 வருடங்களுக்கு முன்னர் கல்விக்கு மிக ஒரு ஆக்கபூர்வமான ஒரு கருத்தை முன்வைத்த ஒரு சிந்தனையாளனாக பிளேட்டோ காணப்படுகின்றார். ரைட்? பிளேட்டோவுடைய தத்துவம் இலட்சியவாதம் என்கிறத நீங்க ஞாபகத்தை வச்சுக் கொள்ளுங்க. நாங்க அடுத்த கிளாஸ்ல ரூசோவை பத்தி பார்ப்போம். அவருடைய கருத்து இயற்கைவாதம். அவருடைய கருத்துல நாங்க சரியா? இந்த கிளாஸ் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் நைட். Thank you, sir. Good night. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.